வணக்கம். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தென் தமிழக மாவட்டங்களில் அநேக இடங்களிலும், வட தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையளவு: கன்னியாகுமரி மாவட்டம் மயிலாடியில் 10 சென்டிமீட்டரும், கன்னியாகுமரி மாவட்டம் மாம்பழத்துறை ஆறு 9 சென்டிமீட்டரும், கன்னியாகுமரி அணைக்கடங்கு, பாலமோர், தக்கலை, தேனி, பெரியாறு தலா 8 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கன்னியாகுமரி கொட்டாரம், திருநெல்வேலி நாலுமுக்கு, கன்னியாகுமரி நாகர்கோவில் பெருஞ்சாணி அணை, திருநெல்வேலி ஊத்து, கன்னியாகுமரி புத்தன் அணை, சுருளக்கோடு தலா 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கன்னியாகுமரி முள்ளங்கினாவிலையில் 6 சென்டிமீட்டரும், கன்னியாகுமரி களியல், அடையாமடை, பேச்சிப்பாறை, சிவலோகம், சிற்றாறு 1, பூதப்பாண்டி, குளச்சல், திருநெல்வேலி காக்காட்சி, கன்னியாகுமரி திருப்பதிச்சாரம், கன்னியாகுமரி குருந்தன்கோடு, திருநெல்வேலி பாபநாசம் தலா 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கன்னியாகுமரி குழித்துறை, கோயம்புத்தூர் வால்பாறை பிடிஓ, கன்னியாகுமரி கன்னிமார், திருநெல்வேலி கொடுமுடியாறு அணை, கன்னியாகுமரி முக்கடல் அணை, கோயம்புத்தூர் வால்பாறை பிஏபி தலா 4 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தென்காசி அடவிநயினார் அணை, கன்னியாகுமரி தென்காசி சிவகிரி, சிவகங்கை தேவக்கோட்டை, தேனி தேக்கடி, கோயம்புத்தூர் சின்னக்கல்லார், தென்காசி கருப்பாநதி அணை, நாமக்கல் பரமத்தி வேலூர், திருநெல்வேலி அம்பாசமுத்திரம், திருநெல்வேலி சேர்வலாறு அணை, மாஞ்சோலை, மணிமுத்தாறு அணை, கோயம்புத்தூர் தேயிலை அறிவியல் துறை தலா 3 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கோயம்புத்தூர் சின்கோனா, கன்னியாகுமரி இரணியல், திருநெல்வேலி நம்பியாறு அணை, கன்னியாகுமரி திற்பரப்பு, திருநெல்வேலி கண்ணடையன் அணைக்கட்டு, கரூர் பரமத்தி, கன்னியாகுமரி ஆரல்வாய்மொழி, தென்காசி குண்டாறு அணை, கோயம்புத்தூர் சோலையார், கரூர், கன்னியாகுமரி ஆனைப்பாளையம், கோயம்புத்தூர் வால்பாறை தாலுகா அலுவலகம், கன்னியாகுமரி கொழிப்போர் விலை, கரூர் அரவக்குறிச்சி, நாமக்கல், தென்காசி சங்கரன் கோவில், திருநெல்வேலி ராதாபுரம், தென்காசி ஆயிக்குடி, சிவகங்கை வேளாண்மை கல்லூரி தலா 2 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தென்காசி ராமநதி அணைப்பகுதி, செங்கோட்டை, திருநெல்வேலி நாங்குநேரி, நாமக்கல் புதுச்சத்திரம், சேலம் ஆத்தூர், திருநெல்வேலி பாளையங்கோட்டை, புதுக்கோட்டை அறந்தாங்கி, கோயம்புத்தூர் ஆழியார், தேனி கூடலூர், சிவகங்கை பயணியர் விடுதி, நாமக்கல் ராசிபுரம், கரூர் மாயனூர், சிவகங்கை இளையாங்குடி, தூத்துக்குடி கடம்பூர், திண்டுக்கல் கொடைக்கானல், நாமக்கல் சேந்தமங்கலம், விருதுநகர் காரியாபட்டி, கோயம்புத்தூர் பொள்ளாச்சி, திருநெல்வேலி சேரன் மகாதேவி, தேனி போடிநாயக்கனூர், திருச்சிராப்பள்ளி கொப்பம்பட்டி, சிவகங்கை காரைக்குடி, நீலகிரி எமரால்ட், சிவகங்கை, திருப்பூர் வட்டமலை நீர்த்தேக்கம், திருநெல்வேலி களக்காடு, புதுக்கோட்டை கிளாநிலை, புதுக்கோட்டை ஆவுடையார் கோவில், விருதுநகர் பிளவக்கல் பெரியாறு அணை, விருதுநகர் சிவகாசி, தூத்துக்குடி திருச்செந்தூர், தென்காசி கடனா அணை, தூத்துக்குடி குலசேகரப்பட்டினம், கோவில்பட்டி, சேலம் ஏத்தாப்பூர், நாமக்கல் தலா 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய குறிப்பு. அதிகபட்ச வெப்பநிலை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக இயல்பை விட குறைவாக இருந்தது. சென்னை மீனம்பாக்கத்தில் அதிகபட்ச வெப்பநிலை 39.5 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. வட தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் 28 டிகிரியிலிருந்து 39 டிகிரி செல்சியஸாகவும், தென் தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் 34 டிகிரியிலிருந்து 36 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. தமிழக கடலோர பகுதிகள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் 31 டிகிரியிலிருந்து 39 டிகிரி செல்சியஸாகவும், மலைப்பகுதிகளில் 17 டிகிரியிலிருந்து 24 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை சென்னை மீனம்பாக்கத்தில் 39.5 டிகிரி செல்சியஸாகவும், நுங்கம்பாக்கத்தில் 37.9 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. 24 மணி நேர வெப்பநிலை மாறுதல். சென்னை, கன்னியாகுமரி, நாகப்பட்டினம், சேலம், ராமநாதபுரம் மற்றும் வேலூர் மாவட்டங்களில் 2.1 டிகிரி செல்சியஸ் முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் கணிசமாக அதிகரித்துள்ளது. கோவை மாவட்டத்தில் -2.1 டிகிரி செல்சியஸ் முதல் -4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் கணிசமாக குறைந்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் 1.6 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகரித்துள்ளது. கடலூர், தருமபுரி, கரூர் மற்றும் மதுரை விமான நிலையம், மதுரை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் -1.6 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட குறைந்துள்ளது. நீலகிரி, ஈரோடு, திண்டுக்கல், மதுரை நகரம், சேலம், திருப்பத்தூர், திருச்சி மற்றும் கோவை மாவட்டம் வால்பாறை மற்றும் புதுச்சேரியில் -3.1 டிகிரி செல்சியஸ் முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட மிகவும் குறைந்துள்ளது. கோவை விமான நிலையம் மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் -5.1 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட மிகவும் குறைந்துள்ளது. நாமக்கல்லில் குறைந்தபட்ச வெப்பம் 17.5 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. கரூர் மாவட்டத்தில் -2.1 டிகிரி செல்சியஸ் முதல் -4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் கணிசமாக குறைந்துள்ளது. சென்னை, திருவள்ளூர், நீலகிரி மற்றும் வேலூர் மாவட்டங்களில் 1.6 டிகிரி செல்சியஸ் முதல்
3°C வரை இயல்பை விட அதிகரித்துள்ளது. கன்னியாகுமரி, மதுரை, நாகப்பட்டினம், ராமநாதபுரம் மற்றும் கோவை மாவட்டங்களில் -1.6°C முதல் -3°C வரை இயல்பை விட குறைந்துள்ளது. ஈரோடு மற்றும் கரூர் மாவட்டங்களில் -3.1°C முதல் -5°C வரை இயல்பை விட மிகவும் குறைந்துள்ளது. மற்ற ஏனைய மாவட்டங்களில் இயல்பு நிலையே நிலவுகிறது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. நேற்று மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது வடக்கு வடகிழக்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இன்று காலை 5:30 மணியளவில் வலுப்பெற்று காலை 8:30 மணியளவில் வங்கதேச கேப்புப்ராவில் இருந்து சுமார் 440 கிலோமீட்டர் தென்மேற்கேயும் மேற்கு வங்காளம் சாகர் ஜலண்டிலிருந்து 440 கிலோமீட்டர் தென்கிழக்கேயும் மையம் கொண்டுள்ளது. இது வடக்கு திசையில் நகர்ந்து இன்று மாலை புயலாக வலுப்பெறக்கூடும். அதன் பிறகு இது வடக்கு திசையில் நகர்ந்து நாளை காலை தீவிர புயலாக வலுப்பெற்று நாளை நள்ளிரவு வங்கதேச கேப்புப்ராவிற்கும் மேற்கு வங்காளம் சாகர் தீவிற்கும் இடையே கரையை கடக்கக்கூடும். புயல் கரையை கடக்கும் நேரம் தரைக்காற்று மணிக்கு 110 முதல் 120 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 135 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. நாளை முதல் 31ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அடுத்த 5 தினங்களுக்கான அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு. இன்று முதல் 29ஆம் தேதி வரை அடுத்த 5 தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக 2 to 3°C வரை படிப்படியாக உயரக்கூடும். அடுத்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை அதிகபட்ச வெப்பநிலை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் இயல்பாகவோ அல்லது இயல்பை விட சற்று குறைவாகவோ இருக்கக்கூடும். நாளை தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் இயல்பை ஒட்டியே இருக்கக்கூடும். 27 முதல் 29ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பாகவோ இயல்பை விட அதிகமாகவோ இருக்கக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 38°லிருந்து 39°C ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29லிருந்து 30°C ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகள். இன்று முதல் 27ஆம் தேதி வரை குமரிக்கடல் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மே 28ஆம் தேதியன்று குமரிக்கடல் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மே 29ஆம் தேதியன்று குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகள். இன்று மற்றும் நாளை மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 70 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அதன் பிறகு சூறாவளி காற்று மணிக்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 80 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேலும் இன்று மாலை முதல் வடக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 90 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். நாளை மாலை வரை வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 100 முதல் 110 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 120 கிலோமீட்டர் வேகத்திலும் அதன் பிறகு சூறாவளி காற்று மணிக்கு 110 முதல் 120 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 135 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். நாளை மத்திய வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 90 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அந்தமான் தீவு மற்றும் அதனை ஒட்டியுள்ள வடக்கு அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மே 27 மற்றும் 28ஆம் தேதிகளில் தென் வங்கக்கடல் பகுதிகள், மத்திய கிழக்கு மற்றும் அதனை ஒட்டியுள்ள மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகள், அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மே 29ஆம் தேதியன்று தென் வங்கக்கடல் பகுதிகள், மத்திய கிழக்கு மற்றும் அதனை ஒட்டியுள்ள மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகள்,
அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகள் இன்று தெற்கு கேரளா, லட்சத்தீவு, மாலத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மே 28 மற்றும் 29ஆம் தேதிகளில் அரபிக்கடல் பகுதிகளில் தென்கிழக்கு அரபிக்கடல், லட்சத்தீவு, மாலத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஆழ்கடல் மீனவர்கள் உடனடியாக கரைக்கு திரும்புமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். நன்றி.